அப்ப நீ எதைத்தான் பார்த்த? ஓ, அதை நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு வெக்கமா வருது. ஒரு படத்துல காமெடியில விவேக் சொல்லுவார்ல, மைனர் கொஞ்சம் போதும் போதும், விளக்கம் போதும். குஞ்ச பார்த்திருக்க, பார்த்தல, பார்த்துட்டல. நீயாவது எதையாவது பார்த்த? இங்க பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லாத வெத்து ஆசாமி ஒருத்தர் இருக்கான். எனக்கு துளி கூட கவலை இல்ல. குஞ்சுக்கு சாரி, கொடிகளா இருக்கு, பசிக்கும். நீங்க வாங்க கொடிகளார், நான் பூரி வடை டீ எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம். நம்பிக்கை துரோகி, உன்னை ஒழிச்சிட்டு தாண்டா எனக்கு மறுவேலை. எப்படி ஒழிக்க போற? உன்னை கொன்னு போட்டுடுறேன், துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிடுறேன், பிச்சைக்காரனா பண்ணிடுறேன். அதனால என்ன பிரயோஜனம் திருவாளர் குஞ்சு கொடிகளார் அவர்களே? உன்ன மாதிரி ஜனங்க தாண்டா புரட்சிக்கு எதிரிங்க. உங்களை காலி பண்ணிட்டா புரட்சி பாதை சுழுவாயிடும். ஆகாது. ஆயிடும். ஒரு நாளும் ஆகாது. எங்களை அழிச்சு தூக்கி எரிஞ்சா கூட அங்க திரும்பவும் உங்க மனசுக்குள்ள நுழைவோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? அது முடியவே முடியாது. நாங்க உங்க மனசுக்குள்ள நுழைவோம், நுழைஞ்சு சித்திரால பண்ணுவோம். நீங்க செஞ்ச கொடுமைகளை நினைச்சு நினைச்சு உங்க மனச பதவதைக்க வைப்போம். அப்போ உங்க மனசு துடிதுடிக்கும். அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. நான் யாருன்னு காட்டுறேன்டா திருவாளர் குஞ்சு கொடிகளார் அவர்களே. அவன் கிடக்குறான் கொடிகளார், லூசு பையன், சும்மா வளரிக்கிட்டு இருப்பான். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வாங்க கொடிகளார், நம்ம சாப்பிடலாம், வாங்க. கொடிகளார் நான் வரலாமா? வேண்டாம் வேண்டாம், நீங்க வரேன். பிரியப்பட்டா வேண்டாம் வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வேண்டாம். நான் வருவேன், ஊட்டி விடுறேன். வருவேன், வருவேன். இந்தாங்க கொடிகளார், சூடா மெதுவடை. கொடிகளார், உங்களோட விக்கல் சத்தம் உங்க சொந்த ஊரு மாஸ்கோவுக்கு கேட்கும் போல இருக்கு. இந்தாங்க கொடிகளார், மெதுவடை சூடா இருக்கு. நானும் ஊட்டி விடுறேன் அலங்கார வார்த்தைகளை, சாப்பிடுங்க. இந்தாங்க கொஞ்சம் சாம்பார்ல சாம்பார் வடை. இந்தாங்க கொள்கை பிடிப்பு, சாப்பிடுங்க. இந்தாங்க பூரி மசால், பூரி மசால். என்ன முதலாளித்துவம், முதலாளித்துவம். இந்தாங்க கொஞ்சம் சட்னி, கொத்துமல்லி சட்னி. சுரண்டல், மெகா சுரண்டல். புதினா சட்னி, கொஞ்சம் புதினா சட்னி. கோரிக்கை போராட்டம், போராட்டம், கோரிக்கை. இந்தாங்க கொடிகளார் டீ, மூலிகை டீ. புரட்சி, யுக புரட்சி. இந்தாங்க கொஞ்சம் மசாலா டீ. கோரிக்கை பதம், உழைக்கும் மிருகம், சாப்பிடுங்க. இந்தாங்க கொஞ்சம் பாயாசம். ஃபுல் ஆயிடுச்சு, எனக்கு போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல, என்னால முடியாது. அதுக்குள்ள எப்படி உயிர் ரொம்பிடுச்சு? உங்களுக்காக ஆசை ஆசையா முக்தாபாய் நிறைய வார்த்தைகளை சமைச்சு வச்சிருக்காங்க. சாப்பிடுங்க முக்தா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. பிக்கப் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. அது பாருங்க, அந்த நிலாவை பார்த்துட்டே சாப்பிடுங்களா, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. என்னால முடியாது, நான் வெடிச்சிடுவேன். அது எப்படி உங்க வயிறு வெடிக்கணும்? நிறைய வார்த்தைகளை வயிற்றுகளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
எப்பப்ப தேவைப்படுதோ அப்படியே வாயுவிலே எடுத்து வந்து அசைப்படுங்க. ஒட்டக மாதிரி மரங்களா கொடிகளா அப்படின்னு அசைப்படுங்க. ஏய், நீ மோசமான கலகக்காரன்டா. என் மனசுக்குள்ள புகுந்து என்னையே உசுப்பி விடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? நான் உன் மனசுக்குள்ள புகுந்தேன், நீ செத்தடா. இது சத்தியம்டா. பாக்குறேன்டா. ஓட என் லவுடக்கு பாலு. வெயிட் பண்றா, காட்டுறேன்டா. பாக்கலாமா? காட்டு காட்டு காட்டு. கிளம்பிட்டேன்டா. அடே பாவி பெண்ணே, இது பெரிய குளறுபடியில போய் முடிய போகுது. நம்ம கொடிகளார் மனசுக்குள்ள ஏற்கனவே மரமண்டை இருக்கான். இப்போ மரமண்டை மனசுக்குள்ள போறதுக்கு கொடிகளார் கிளம்பி போயிருக்காரு. ஆனாவை தேடி ஆவணா போகுது. ஆனா ஆவணா மனசுக்குள்ள ஏற்கனவே ஆனா இருக்கு. வயிறு முண்டை தின்ன துளைக்காதீங்கன்னு சொன்ன முடிவு பயங்கரமா இருக்கும். கேட்டீங்களா? கடவுளே, போடா 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 போடா. சரி சரி கடவுளே, நடத்திக்கிட்டே இரு. உள்ள இங்க இவ்வளவு இருட்டு. சரி சரி புலம்பிட்டே கிடங்க. நான் கிளம்புறேன். ஏய், நான் எப்படி இங்க இருந்து வெளியில வருவேன்? நடத்திட்டு கட. ஏய், என் மனசை விட்டு நீ வெளியில போயிட்ட. ஆனா நான் உன் மனசை சிக்கிக்கிட்டு இருக்கேன். ஹெல்ப் ஹெல்ப். இப்பவாச்சும் புத்தி வந்தது அவனுக்கு? ப்ளீஸ் என்னை விடுவிக்க உதவி பண்ணு. ஹெல்ப் ஹெல்ப். சரி கொஞ்சம் இரு. இவனோட பெரிய தலைவலியா போச்ச. அப்படியா வா வா அப்படியா வா வா முட்டை சச்சிக்க நல்லா அப்படியா லடி திரும்ப உதவ வேண்டியதான். வா 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 அப்படியா வா வா வா. ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன். உள்ள அங்க ஒரே அசிங்கமா இருந்துச்சு. மரம், உனக்கு கோடி புண்ணியம். தயவு செய்து இப்பவே நீ என் மனசை விட்டு போயிடு. என்ன விட்டுடுன்னு சொல்லு, நான் போறேன். சரி, விட்டுடுறேன். அட இது கூட நல்லா தானே இருக்கு. நீங்க பச்சை புல்ல பதுங்கி இருக்கிற பாம்புங்கடா. உங்களை நசுக்க ஏதாவது நடவடிக்கை தயார் பண்ணி ஆகணும். தனிப்பட்ட சொகுசு வாழ்க்கை, சந்தோஷம், துக்கத்துல ஈடுபடுறவங்களுக்கு இந்த உலகத்துல வாழ உரிமை இல்லை. நீங்க மக்களுக்கு எதிரிங்க, புரட்சிக்கு எதிரிங்க. நீங்கெல்லாம்
இன்றைய மனிதன் பேசுகிறான். எல்லாம் எனக்கு பங்கு போடுதல் எனக்கு பிடிக்காத விஷயம், மகிழ்ச்சியை தராத விஷயம். நான் பேராசைக்காரன். எனக்கு இன்னும் 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 வேண்டும். நான் சகஜீவிகளை துன்புறுத்துகிறேன். எனது வாடிக்கையாளர்களை ஏமாற்றுகிறேன். எனது போட்டியாளர்கள் அழித்து ஒழிக்கிறேன். என் தொழிலாளர்களை ஓயாமல் சுரண்டுகிறேன். எனக்கு என்றுமே திருப்தி இல்லை. என் ஆசைக்கு அளவே இல்லை. ஆண்டவனே, உனக்கு நன்றி. இப்ப நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு சேவை? ஆபீஸ்க்கு போகணும்ல. மணி 8:30 போகுது. இன்னைக்கு நான் பிரெஞ்சு லீவ் போட போறேன். எத்தனை பிரெஞ்சு லீவ் தான் நீ போடுவ? உனக்கு தான் தெரியுமே. எனக்கு பதிலா என்னோட பிரதிபிம்பம் அங்க இருக்குமே, ஆபீஸ்ல தான். அது ஆபீஸுக்கு போகணும்னு புரியா இருந்துச்சு, கிளம்பி போயிருச்சு. நான் அதை காணன்னு இங்கே தேடிட்டு இருக்கேன். அது இல்லாம போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். உன்னோட ஆபீசரு கேட்க மாட்டாரா? எப்படி கேட்பாரு? எப்படி அவர் கேட்பாரு? நான் இல்லாட்டி கூட என்னோட பிரதிபிம்பம் அங்க இருந்தா போதும். அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஏ முக்தாபாய், அது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ், நீ மறந்துட்டியா? இருந்தாலும் நீ சேவ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, கரெக்ட். முக்தாபாய், நான் எப்படி சேவிங் லூஸ் ஆயிட்டியா? கடவுளே, அதுவும் சரிதான். இதான் நான் எப்படி மறந்து போனேன். உன்னாலதான் கண்ணாடியில உன் பிரதிபிம்பத்தை பார்க்கவே முடியாதே. வளைவே, ஒரு போர் அடிக்கிற விஷயம் சுத்தமா ஒளிஞ்சிடுச்சு. டவுன் வித் பிளேட், டவுன் வித் சிசர், டவுன் வித் ரேசர், டவுன் வித் சோப். ஒரு முன்னாடி தயாரிக்கிற கம்பெனி சுத்தமா ஒளிஞ்சிருச்சு. சந்தோஷம் கிச்சு கிச்சு போல இருக்கே. சரி 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 முக்தாபாய், நீ இனிமே வேண்டிய அவசியமே இல்லை. சிரி சிரி சிரி, இந்த வாழ்க்கை சிரிப்பால ரெம்பி வழியட்டும். நிஜம்தான் முக்தாபாய், நமக்கு என்ன நடந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு சாக்கு மூட்டையில இருக்கிற தானியங்களை கீழே கொட்டிட்டு குமிச்சதுக்கு அப்புறம் அந்த சாக்குக்கு கிடைக்கிற விடுமானியம் இருக்கு, அப்போ அந்த மாதிரியான சந்தோஷத்துல இருக்கேன். என்ன இன்னைக்கு என்னோட சுதந்திர தினம்.
என்னோட சுதந்திர பாடலை பாட போறேன். என் உடலை விட்டு என் பிம்பம் போச்சு, அது போச்சு இந்த டியூன் வேணாம். ஏன் வேண்டாம்? இது நம்ம தேசிய கீதத்தை அவமதிக்கிற மாதிரிலாம் இருக்கு. அப்படி அவமதிக்க நீ என்ன எம்எல்ஏவா, எம்பியா, சிஎம்மா இல்ல பிஎம்மா? சரியா சொல்லிட்ட. ஏதாவது அப்படின்னு கர்நாடக சங்கீதத்துல இருந்து ஏதோ ஒண்ணு கூட. ராகத்திலையா? ராகத்துல வேண்டாம்ப்பா. ராகத்துல பாட்டை போட்டா வெத்தலை பாக்கு போட்டு புளிச்சு புளிச்சுன்னு துப்பிக்கிட்டு வித்துவா வந்துடுவான். இது அழாவுகையா? இதுல சுற்ற காணலையே. அதுக்கப்புறம் மூக்கு கண்ணாடி இடுக்கோலியா பார்த்துட்டு சங்கீத பண்டிதா வருவான். இது இத்தாலியன் சாங், பேசமே மூச்சோட சாயலா இருக்கு அப்படிமா. இதெல்லாம் விட்டுட்டு கதையா கட்டுரையா புது கவிதையா எழுதினாக்க கடப்பார சுத்தியில் எடுத்துக்கிட்டு நவீன இலக்கியவாதிகளும் அறிவுஜீவிகளும் கட்டுரைக்கு வந்துடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு டீ, சிகரெட்டு, பீடி, சாராயம், பலான விஷயங்களை சப்ளை பண்ணிய நான் போண்டியாக வேண்டியதுதான். எதுக்கு இந்த பம்பு? வேலையில போற ஓனானா வேட்டி தொப்புது குத்துதே பொடையுதே கத்துணும். பேசாம என்னோட வசன கவிதைய காத்திலேயே எழுதிறேன. என்னுடைய பிரதிபிம்பம் எங்கேயோ தொலைந்து விட்டது. அது எங்க போனால் எனக்கு என்ன? அதிகாரி, குண்டான பெண்மணி, பட்டை நாமதாரி, அரசியல்வாதி, ஐஸ்புரட் விற்பவன், இவர்கள் எல்லாருடனும் நான் இணக்கமாயிருக்கிறேன். இழப்பு, இருத்தல், இருத்தலியல் எந்த கவலையும் இல்லை என இந்த சுதந்திரத்தின் ஆனந்தம்தான் என்ன. இனிப்புகள் வழங்குவோம், நாம் சுதந்திரமாய் இருக்கின்றோம். வேண்டிய மட்டும் விடுப்புகள் எடுப்போம், நாம் சுதந்திரமாய் இருக்கின்றோம். குடி, சூதாடு, லஞ்சம் வாங்கு, நாம் சுதந்திரமாய் இருக்கின்றோம். ஆடை இல்லாமல் திரி, நிர்வாணமாய் போ, நாம் சுதந்திரமாய் இருக்கின்றோம். வயிறு முட்டை தின்னு, மலமலையாய் பேழு, நாம் சுதந்திரமாய் இருக்கின்றோம். உனக்கு பிடித்ததை செய், தடுக்க இங்கே யார் இருக்கிறார்கள்? கோபமாக கண்ணாடி எழுந்து பார்க்க யாரும் இல்லை. வேண்டுமானால் அழு, வேண்டுமானால் சிரி, ஆசைப்பட்டால் உயிர் வாழு, ஆசைப்பட்டால் செத்தொழி, நாம் சுதந்திரமாய் இருக்கின்றோம். நாம் சுதந்திரமாய் இருக்கின்றோம். நாம் சுதந்திரமாய் இருக்கின்றோம். என்ன ஒரு சீரிய உணர்ச்சி என்னை சூழ்ந்தது. அழகிய இருட்டு, உள்ளே இருட்டு, வெளியே இருட்டு. இது இருட்டின் நேரம். இதுதான்
சுயத்தின் அறிவு, வாழ்க்கையின் அறிவு, அறுதியான வெளிப்பாடு. அங்கே ஒலிக்கிறது, மணி ஒலிக்கிறது, இறுதி மணி ஒலிக்கிறது. இது யாராக இருக்க முடியும்? முக்தாபாய், முக்தாபாய், சென்று கதவை திற. வெயிட் பண்ணு, பவுடர் அடிச்சிட்டு இருக்கேன்ல. கன்னத்துக்கு பவுடர். முக்தாபாய், மூக்குக்கு பவுடர். முக்தாபாய், கதவு. கழுத்துக்கு பவுடர். முக்தாபாய், கதவை திற. வெயிட்